ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் கடலை மிட்டாய் பர்ஃபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வீட்டில் நிலக்கடலை இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு இதை செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப ரொம்ப டேஸ்டானது. கடையில் சாக்லேட்டு அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இதற்கு நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். ஒரு 300 கிராம் நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தோல் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு காயில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக தோல் இருந்தால் ஒன்றும் பரவாயில்லைங்க. இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நான் வெல்லத்தை போட்டுக்கிட்டேன். வெல்லம் போடுறதுக்கு நான் தண்ணி ஒரு அரை கப்பு அளவுக்கு ஊற்றிக்கலாம். 300 கிராம் நான் நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். அதுக்கு நம்ம 300 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம்லாம் இப்போ நல்லா கரையட்டும். கரைஞ்சதும் இதில் இருக்கிற தூசி அழுக்கெல்லாம் எடுத்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். வறுத்து வச்ச நிலக்கடலையை சூடு ஆறுனதும் வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. ரொம்பவே நைஸாக அரைச்சிடாதீங்க. ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு கடலை மிட்டாய்க்கு ஒரு சிலர் முழுசாகவே கடலை மிட்டாய் செய்வாங்க. இன்றைக்கி நான் தொக்கு மிட்டாய் மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். அரைச்சது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எல்லாம் கரைஞ்சிருச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். கொதி வரட்டும். இதுக்கு கம்பி பதம் ரொம்ப முக்கியம். நான் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா நான் கொதிக்க விட்ருக்கிறேன். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம அரைச்சி வச்ச நிலக்கடலையை நாம் போடணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த மாதிரி செக் பண்ணுங்கள் அடிக்கடி. இது சரியான பதம் இல்லை, ஊற்றுனதும் கரையுது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டிருக்கிறேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதிலே ஒரு 2 உப்புக்கள் போட்டுக்கலாம். நல்ல இனிப்பு நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ மறுபடியும் செக் பண்ணுறேன் பாருங்கள். இது கரெக்டான பதம் எனக்கு பாருங்கள். இந்த மாதிரி வருது. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கடலை மிட்டாய் ரொம்பவே ஹார்டாயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்ச நிலக்கடலையை நம்ம இதில் போட்டு நல்லா கைவிடாமல் டக்குன்னு அடுப்பு சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும். இது பாருங்கள், செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நெய் தேவையில்லை, ஆயில் தேவையில்லை. ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு பாத்திரம் எனக்கு கொஞ்சம் பிளேட் சன்னமான பிளேட் இருந்துச்சுன்னா அதில் போட்டிங்கன்னா நல்ல எனக்கு பாருங்கள். இது கொஞ்சம் திக்காக இருந்தனால பர்ஃபிலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்துருச்சு. கடையில் இன்னும் கொஞ்சம் சன்னமாக இருக்கும் பிளேட்டு. பாருங்கள், இதை ஊற்றி எல்லா பக்கமும் இதே மாதிரி சமப்படுத்திக்கோங்க. ஏன்னா இது சமப்படுத்திட்டு உடனே நம்ம கீரல் போட்டுடணும். கீரல் போட்டணும், இல்லாட்டி உடனே செட் ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டார்டிங்கில் கீரல் போடாமல் விட்டுட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நீங்கள் சுட சுட இருக்கும்போதே கீரல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கடலை மிட்டாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான கடலை மிட்டாய், தொக்கு மிட்டாய் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம டுடே ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வரும்.